நான் பஸ்ஸிலிருந்து இறங்கி கிராமத்து மண்பாதையில் கால் வைத்ததும் நான் காற்றில் மிதப்பதைப் போல உணர்ந்தேன். என் கிராமத்து மண்ணின் மனம் என் மூக்கில் நுழைந்து என் ஆத்மாவையே புதுப்பித்தது. 6 மாதங்களுக்குப் பிறகு நான் என் கிராமத்திற்கு வந்திருந்தேன். அதுவும் அம்மாவின் வற்புறுத்தலால். இல்லையென்றால் எல்லையில் தற்போதைய சூழ்நிலையில் நான் வருவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எல்லையில் நிலைமை மிகவும் பதற்றமாக இருந்தது. இராணுவ வீரர்களாகிய எங்களுக்கு கடுமையான கண்காணிப்பும் அதிக உழைப்பும் தேவைப்பட்டன. சமீபத்தில் நடந்த மோதலில் எங்கள் நண்பர் ஒருவரை இழந்தோம். ஆனால் பதிலுக்கு 3 தீவிரவாதிகளை காலி செய்திருந்தோம். நான் சுற்றி பார்த்தேன். எங்கும் பசுமை விரிந்திருந்தது. என் பாலிய காலத்தின் சில இனிமையான நினைவுகள் என் மனதில் அலைமோதின. உள்ளுக்குள் ஒருவித அமைதி பரவியது. ஆனாலும் என் மனதில் ஒருவித தவிப்பும் இருந்தது. இறக்கைகள் முளைத்து என் அம்மாவையும் தங்கையையும் பார்க்க வேண்டும் என்று மனம் ஏங்கியது. அவர்கள் இருவரும் எனக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். என் தங்கையின் நினைப்பு வந்ததும் என் முகத்தில் ஒருவித புன்னகை அரும்பியது. என் தங்கை தேனு, என் உயிர். இன்று அவளுக்கு திருமணம். அம்மாவின் வற்புறுத்தலால் திருமண நாளன்று வந்து சேர்ந்திருந்தேன். தேனு என் மீது கோபமாக இருப்பாள். என்னை மன்னிக்க மாட்டாள் என்பது எனக்கு தெரியும். காரணம், அவளது திருமண ஏற்பாடுகளில் நான் துளியும் உதவவில்லை. வேக வேகமாக என் கால்களை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைந்தேன். எங்கும் அமர்க்களமான சூழல். இசையின் ஓசையும் கிராமத்து பெண்களின் பாடல்களும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. முதலில் என் கண்ணில் பட்டது தேனுதான். அவள் கைகளில் மருந்தாணி அலங்கரித்திருந்தது. அவள் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்தாள். நான் சிரித்தபடி, தேனு, மெதுவாக, உன் மருந்தாணி கலைந்துவிடும் என்றேன். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அண்ணா, இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தீர்கள்? உங்களுடன் சேர்ந்து திருமண ஏற்பாடுகளை செய்ய நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆனால் கடைசி நிமிடத்தில்தான் வந்திருக்கின்றீர்கள் என்றாள். நான் அவளை சமாதானப்படுத்தினேன். தேனு, நான் 3 நாட்கள் விடுமுறையில் வந்திருக்கின்றேன். உன் ஆசையை அனைத்தையும் இப்பொழுதே நிறைவேற்றிக்கொள். பிறகு என்னிடம் குறை சொல்லக்கூடாது என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் மெதுவாக சிரித்து, 3 நாட்கள் மட்டும்தானா அண்ணா என்றாள். அப்பொழுது அம்மாவும் என்னிடம் வந்தார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர். நான் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது என் அப்பாவின் கனவு. அதை நான் நிறைவேற்றினேன். அம்மாவுக்கு நான் இராணுவத்தில் சேர்வது பிடிக்கவில்லை. ஆனால் அப்பாவின் கனவு என் மனதிலும் இருந்தது. அப்பா இப்பொழுது உயிருடன் இல்லை. ஆனால் அவரை நான் ஏமாற்றவில்லை என்ற நிம்மதி எனக்குள் இருந்தது. தேனுவின் திருமணமும் மகிழ்ச்சியாக முடிந்தது. அவள் தன் வீட்டிற்கு சென்றாள். இப்பொழுது நான் மீண்டும் எல்லைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு 3 நாட்கள் மட்டுமே விடுமுறை கிடைத்திருந்தது. 4வது நாள் இருக்க வாய்ப்பே இல்லை. என் பைகளை எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் விடைபெற்று மீண்டும் எல்லையை நோக்கி புறப்பட்டேன். ஆனால் வழியில் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. என் நண்பன் மோகன் என்னை தன் காரில் ரயில் நிலையம் வரை விட வந்திருந்தான். நாங்கள் வழியில் சென்று கொண்டிருந்த போது போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டோம். எங்கள் காருக்கு அருகில் ஒரு பெரிய லாரி நின்றது. லாரியின் மேலே ஒரு தார்பாய் நன்கு மூடப்பட்டிருந்தது. திடீரென என் கண்கள் அந்த லாரியின் மீது பதிந்தன. முதலில் என் கண்களை திருப்பிக் கொண்டேன். ஆனால் மீண்டும் என் கண்கள் அந்த லாரியை நோக்கி ஈர்க்கப்பட்டன. ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயம் இருப்பது போல உணர்ந்தேன். என் பார்வை ஒரு நொடி லாரியின் மேல் சென்றது. நான் பார்த்த காட்சி என் உள்ளத்தை உலுக்கியது. லாரியின் தார்பாயை விலக்கி 2 அழகான பெரிய கண்கள் வெளியே எட்டி பார்த்தன. அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், அந்த கண்களில் வலி நிறைந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அந்த கண்களில் ஏதோ ஒரு வலி இருந்தது. அது என்னை உள்ளுக்குள் அசைத்து பார்த்தது. அந்த கண்களும் என்னை பின்தொடர்ந்தன. அதன் பார்வை என் மீது நிலைத்திருந்தது. லாரியும் மெதுவாக நகர ஆரம்பித்தது. போக்குவரத்து நெரிசல் தீரவே அந்த கண்களும் என் பார்வையிலிருந்து மறைந்தன. ஆனால் அந்த கண்களின் வலியை என் இதயத்தில் நான் உணர்ந்தேன். நான் மோகனிடம் மெதுவாக, ஏதோ தவறு நடக்கிறது என்றேன். என் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. அவள் ஒரு ஏழை பெண். ஒரு லாரிக்குள் அடைக்கப்பட்டு எங்கோ அழைத்து செல்லப்படுகிறாள். அவளது கண்கள் அவள் நிலைமையை சொல்ல போதுமானதாக இருந்தன. மோகன் வேகமாக, உனக்கு நேரமாகிறது. உன் ரயில் இரவு 9 மணிக்கு. இப்பொழுதே 8 மணியாகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் நீ ரயிலை பிடிக்க வேண்டும் என்றான். நான் அவனை பார்த்து கூறினேன், மோகன், நான் என் நாட்டு மக்களை பாதுகாக்க எல்லைக்கு செல்கிறேன். அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக பயமில்லாமல் தங்கள் வீடுகளில் தூங்க முடியும். ஆனால் என் சொந்த நாட்டிலேயே, என் சொந்த வீட்டிலேயே ஒருவருக்கு ஆபத்து என்றால் நான் கண்களை மூடிக்கொள்ள முடியுமா? அது நடக்காது. அந்த லாரியை பின்தொடர் என்றேன். நான் சொன்னதும் மோகன் லாரியை பின்தொடர்ந்தான். லாரி இப்பொழுது நகரத்தின் பிரதான சாலையை விட்டுவிட்டு காட்டுப்பகுதிக்குள் திரும்பியது.
மோகனும் அதே திசையில் காரை திருப்பினான். சிறிது தூரம் சென்றதும் லாரி ஒரு மணல் சாலைக்குள் நுழைந்தது. மோகன், திவாகர், இதற்கு மேல் நாம் லாரியை பின்தொடரக்கூடாது. இல்லையென்றால் அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்றான். நான் சம்மதித்து தலையசைத்தேன். காரை ஓரமாக நிறுத்து. இனி நாம் நடந்தே அவர்களை பின்தொடருவோம். எப்படியும் இது மணல் சாலைதான். லாரி வேகமாக செல்லாது என்றேன். நாங்கள் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு சில அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு லாரியை நடந்தே பின்தொடர்ந்தோம். லாரி மெதுவாக சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்றதும் காட்டில் ஒரு பண்ணை வீடு தெரிந்தது. நாங்கள் ஒளிந்து கொண்டு லாரியின் இயக்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தோம். அந்த பண்ணை வீட்டருகே லாரி டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே இறங்கினான். லாரியின் மீது பலமாக கை வைத்து வெளியே வாருங்கள் என்று சத்தமாக சொன்னான். அவன் சைகை செய்ததும் முதலில் 2 ஆண்கள் லாரியிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் லாரியின் தார்பாயை கலட்ட ஆரம்பித்தனர். மெதுவாக லாரி முழுவதும் திறக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் பார்த்த காட்சி எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. லாரியிலிருந்து சுமார் 10-12 பெண்கள் இறக்கப்பட்டனர். அவர்கள் முகத்தில் பயமும் பீதியும் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் கண்களில் இருந்த பயமும் நடுங்கும் உடலும் அந்த மனிதர்களின் நோக்கம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை தெளிவாக காட்டின. சில ஆண்கள் பெண்களுக்கு முன்னால் சென்றனர். சிலர் பின்னால் வந்தனர். அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்வது போல் இருந்தது. நானும் மோகனும் அமைதியாக மறைந்திருந்து அனைவரையும் பார்த்தோம். அடுத்து என்ன செய்வது என்று யோசனையில் ஆழ்ந்தோம். அவர்களில் ஒரு பெண் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தாள். யாரோ ஒருவர் வருவதற்காக காத்திருப்பது போல இருந்தது. அவள் தன் முகத்தை ஒரு துணியால் மூடியிருந்தாள். மோகன் என் காதில், நீ சொன்னால் இவர்களுக்கு பாடம் புகட்டுவேன் என்று முணுமுணுத்தான். நான் அவன் கையை பிடித்து, வேண்டாம் மோகன், இது சரியான நேரம் இல்லை. நாம் இருவர் மட்டும்தான் இருக்கின்றோம். அவர்கள் நிறைய பேர். பண்ணை வீட்டிற்குள்ளும் இன்னும் ஆட்கள் இருக்கலாம். நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பெண்களின் உயிரை காப்பாற்ற முடியும் என்றேன். நான் பண்ணை வீட்டிற்கு பின்னால் மெதுவாக சென்றேன். அங்கு சுவர் சற்று தாழ்வாக இருந்தது. நாங்கள் சுவரேறி குதித்து பண்ணை வீட்டிற்குள் நுழைந்தோம். அதற்குள் அவர்கள் பெண்களை உள்ளே அழைத்துச் சென்றனர். நான் என் கடிகாரத்தை பார்த்தேன். இரவு 9:30 மணி ஆகிவிட்டது. நானும் மோகனும் மெதுவாக உள்ளே சென்றோம். அங்கு ஒரு மூலையில் பெண்கள் பயந்து நடுங்கி அழுது கொண்டிருந்தனர். 4-5 ஆண்கள் நிம்மதியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பெண்களின் அழுகுரல் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஒருவன் கோபமாக, சும்மா இருங்கள், இல்லையென்றால் உங்களின் கழுத்தை நெரித்து விடுவேன் என்றான். பயத்தில் அந்த பெண்கள் அனைவரும் அமைதியாயினர். நான் மோகனின் காதில் ரகசியமாக சில விஷயங்களை சொன்னேன். ஒரு திட்டத்தை தீட்டினோம். மோகன் எனக்கு சம்மத சைகை காட்டிவிட்டு அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். சிறிது நேரம் கழித்து கதவு தட்டப்பட்டது. அந்த 5 ஆண்களில் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். இந்த நேரத்தில் யார் வந்திருக்கலாம் என்று யோசித்தனர். எனக்கு தெரியும், கதவுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று. அது மோகன்தான். நான் தான் அவனை அவர்கள் கவனத்தை திசை திருப்ப அனுப்பி வைத்தேன். அப்போதுதான் என்னால் பெண்களை வெளியே அழைத்து வர முடியும். 2 ஆண்கள் கதவை நோக்கி சென்றனர். 3 பேர் அங்கேயே அமர்ந்திருந்தனர். அந்த மூவருமே வெளியே செல்லவில்லை என்றால் என் திட்டம் தோல்வியடைந்திருக்கும். வெளியே வாக்குவாத சத்தம் அதிகமானது. மோகன் அவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். இறுதியில் மீதமிருந்த 3 ஆண்களும் வெளியே சென்றனர். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அவர்கள் வெளியே சென்றதும் நான் வேகமாக உள்ளே நுழைந்தேன். எனக்கு அதிக நேரம் இல்லை. நான் பெண்களிடம் வேகமாக சென்று சைகையால் அமைதியாக இருக்கச் சொன்னேன். ஆனால் திடீரென அந்த ஆண்களுக்கு சந்தேகம் வந்தது. அவர்கள் ஓடி வந்து உள்ளே நுழைந்தனர். என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதற்குள் மோகனும் உள்ளே வந்து விட்டான். இப்பொழுது நேருக்கு நேர் மோத வேண்டிய நேரம். நானும் மோகனும் முழுமையாக தயாராக இருந்தோம். பெண்கள் இருப்பதால் நான் இரத்த கலரையில் ஈடுபட விரும்பவில்லை. ஆனால் நிலைமை அப்படியில்லை. இப்பொழுது நாங்கள் சண்டையிட வேண்டியிருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய சண்டை தொடங்கியது. நான் மேஜர் திவாகர் பிரதாப். பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் துவம்சம் செய்தவன். இந்த 5 பேரும் என்ன பெரிய ஆட்கள். சிறிது நேரத்தில் அந்த 5வரையும் வீழ்த்திவிட்டோம். அந்த லாரியில் சந்தேகம் ஏற்பட்ட போதே நான் காவல்துறைக்கு அழைத்து விட்டேன். நான் கொடுத்த இடத்தையும் அறிந்து சிறிது நேரத்தில் காவல்துறையும் வந்துவிட்டது. அந்த 5 ஆண்களையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர். மேலும் அந்த பெண்களை அவர்களின் வீடுகளுக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பையும் காவல்துறை ஏற்றது. ஆனால் அந்த பெண்களில் ஒருவர் தன் முகத்தை துணியால் மூடியிருந்தவள் வீட்டிற்கு செல்ல மறுத்தாள். நான் அவளை உற்று பார்த்தேன். உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன். லாரியிலிருந்து வெளியே எட்டி பார்த்த கண்கள் இவளுடையதுதான். அந்த கண்களை நான் லட்சக்கணக்கானோர் கூட்டத்திலும் அடையாளம் காண முடியும். நான் அவளிடம், நீ வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை என்றால் ஏன் என்னிடம் உதவி கேட்டாய் என்று கேட்டேன்.
அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. தயவு செய்து என்னை என் வீட்டிற்கு அனுப்பாதீர்கள். என் அப்பா அம்மா இப்பொழுது உயிரோடு இல்லை. என் மாமா மாமி தான் என்னை இவர்களிடம் விற்றுவிட்டனர். இவர்கள் எங்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி பணம் சம்பாதிக்க இருந்தனர் என்றாள். நானும் தவிப்பில் இருந்தேன். நான் ஏற்கனவே ரயிலை தவற விட்டுவிட்டேன். இப்போது அடுத்த ரயிலில் செல்ல வேண்டும். நான் அவளிடம், பார், இப்போது மற்ற பெண்களுடன் நீயும் வீட்டிற்கு செல்ல தயாராகு. உன் மாமா மாமி பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். காவல்துறையிடம் சொல்லி அவர்களுக்கு புத்தி புகட்டுகிறேன் என்றேன். ஆனால் அவள் அழுது கொண்டே, அதனால் எந்த பயனும் இல்லை. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததும் மீண்டும் அப்படித்தான் செய்வார்கள் என்றாள். அவள் என் எதிரே நின்றிருந்தாள். அழுதபடி என் கைகளை பிடித்துக்கொண்டு, என்னை மீண்டும் விற்று விடுவார்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்றாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவளது கண்கள் எவ்வளவு அழகாக இருந்தனவோ அதே அளவு அவள் முழுமையான அழகியாக இருக்க வேண்டும். அவளது பளிங்கு போன்ற மென்மையான உள்ளங்கையை பார்த்தாலே அவளது அழகை மதிப்பிட முடிந்தது. நான் அவளை சமாதானப்படுத்த முயன்றேன். திடீரென என் மொபைல் போனில் ரிங்டோன் ஒலித்தது. என் சிந்தனை கலைந்தது. போனில் என் நண்பன் சவுந்தர் அழைத்தான். நான் என்னை பற்றி விசாரிக்க அழைக்கின்றான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் சொன்ன செய்தி என் காலடியில் இருந்த நிலத்தையே அசைத்தது போல இருந்தது. சவுந்தர் பதற்றத்துடன், திவாகர், இங்கே ஒரு பெரிய குழப்பம் நடந்துவிட்டது. மேஜர் பல்வீர் நீ நாட்டிற்கு துரோகம் செய்து விட்டதாகவும் எதிரி படைகளுடன் சேர்ந்திருப்பதாகவும் சந்தேகப்படுகிறார். நீ திரும்பியதும் உன்னை காவலில் எடுத்துக்கொள்வார்கள் என்றான். என் இதய துடிப்பு அதிகரித்தது. என் மீது எந்த காரணமும் இல்லாமல் சந்தேகம் வராது என்று எனக்கு தெரியும். நான் செய்தது சரியா தவறா என்ற கேள்வி என் மனதில் இல்லை. ஆமாம், நான் என் நாட்டிற்கு துரோகம் செய்ததை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த துரோகத்திற்கான எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு அப்பாவின் ஆசை என்னை இந்த முடிவை எடுக்க தூண்டியது. இப்போது விஷயம் மேஜர் பல்வீருக்கு தெரிந்துவிட்டது. மேஜர் பல்வீரை எதிர்கொள்வது எனக்கு எளிதானது அல்ல என்று தெரியும். இப்போது நான் அவரை சந்தித்தால் என் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். நான் இந்த சூழ்நிலையை எப்படியாவது தீர்க்க விரும்பினேன். ஆனால் அதற்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. நான் எதுவும் யோசிக்காமல் அந்த பெண்ணின் கையை பிடித்து அவளை என் காரில் அமர வைத்தேன். மோகனும் போலீஸும் மற்ற பெண்களை அவர்களின் வீடுகளில் விடுவதற்காக சென்று விட்டனர். அந்த பெண் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். காரை ஓட்டும்போது என் மனம் மரத்து போயிருந்தது. தேச துரோகத்திற்காக என்ன தண்டனை என்பது எனக்கு தெரியும். மேஜர் பல்வீர் மிகவும் கண்டிப்பான மனிதர். யாரையும் விடமாட்டார். குறிப்பாக தேச துரோகிகளை அறவே விடமாட்டார். நான் சவுந்தருக்கு போன் செய்து முழு நிலவரத்தையும் சொன்னேன். அவனும் பதட்டமடைந்து, பார், நீ நேராக மேஜர் பல்வீரிடம் போகாதே. இப்போது என் டெல்லி பிளாட்டிற்கு சென்று விடு. அங்கிருந்து என்ன செய்வது என்று யோசிப்போம் என்றான். நான் காரில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் தன் துப்பட்டாவை விலக்கி விட்டிருந்தாள். அவளது பால் போன்ற நிறம், பெரிய கண்கள், ரோஜா இதழ் போன்ற மென்மையான உதடுகள் ஆகியவற்றை பார்த்து நான் சில நொடிகள் அவளது அழகில் மூழ்கி போனேன். நான் வேகமாக என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். நீ எங்கேயாவது செல்ல வேண்டும். உன்னை என்னால் என்னுடன் வைத்திருக்க முடியாது என்றேன். நான் சொன்னதை கேட்டு அவள் மீண்டும் அழத் தொடங்கினாள். என் நிலைமை ஏற்கனவே மோசமாக இருந்தது. அவள் அழுகை என்னை மேலும் குழப்பியது. நான் கோபமாக, அழுவதை நிறுத்து. உன் அழுகையால் நீ என்னை மேலும் தொந்தரவு செய்கின்றாய். உன்னால் தான் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் உன்னை இந்த மனிதர்களிடம் காப்பாற்றிவிட்டேன். இப்பொழுது என்னை விட்டுவிடு என்றேன். நான் காரை ஓரமாக நிறுத்தி, என் காரிலிருந்து இறங்கு, ஆட்டோ பிடித்து உன் வீட்டிற்கு போய் என்றேன். நான் பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளிடம் நீட்டினேன். ஆனால் அவள் நகரவில்லை. அவள் பிடிவாதமாக என்னுடன் ஒட்டி கொண்டது போல இருந்தது. என் உள்ளுக்குள் கோபம் பொங்கி எழுந்தது. நான் எப்படியோ என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். கோபத்தின் காரணமாக இன்னும் தாமதமானால் அவளது கழுத்தை நிறுத்தி விடுவேன் போல் உணர்ந்தேன். அப்போது மீண்டும் போன் ஒலித்தது. நம்பரை பார்க்க அது சவுந்தர் தான். சவுந்தர், உடனே உன் போனை அணைத்து விடு. மேஜர் பல்வீர் உன் இருப்பிடத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். நீ தப்பித்து ஓடுகிறாய் என்று அவர் நினைக்கின்றார் என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் வேகமாக என் போனை அணைத்துவிட்டு ஸ்டியரிங் வீலை பலமாக அடித்தேன். அந்த பெண் மெதுவாக, நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டாள். நான் கோபமாக, அமைதியாக உட்கார், நீ என் கவலைக்கு தீர்வு காண முடியாது, மேலும் அதிகம் பேசாதே என்றேன். நான் காரை டெல்லியில் உள்ள பிளாட்டை நோக்கி திருப்பினேன். சுமார் அரை மணி நேரம் கழித்து நாங்கள் பிளாட்டை அடைந்தோம். வேறு வழியில்லாமல் அந்த பெண்ணையும் என்னுடன் அழைத்து வர வேண்டியிருந்தது. நான் சோஃபாவில் அமர்ந்து என் தலையை என் கைகளில் வைத்து யோசித்தேன். நான் முதல் முறையாக ஒரு எதிரியிடம் இரக்கம் காட்டிய தருணம் நினைவுக்கு வந்தது.
எதிரி வீரர்களுடன் எங்கள் மோதல் நடந்து கொண்டிருந்தது. இருவரை வீழ்த்திவிட்டோம். மூன்றாவது ஆளும் பிடிபடப் போகிறான். உண்மையில் அவன் என் பிடியில்தான் இருந்தான். அப்போது அவன் போன் ஒலித்தது. இது அவனது சக ஊழியர்களின் அழைப்பாக இருக்கும். இதன் மூலம் அடுத்த திட்டங்கள் எனக்கு தெரிய வரும் என்று நினைத்தேன். அழைப்பை பேசவிடு, ஸ்பீக்கரில் போடு என்றேன். அவனும் அவ்வாறே செய்தான். ஆனால் போனிலிருந்து ஒரு அப்பாவியான இனிமையான குழந்தையின் குரல் வந்தது. ஒரு சிறுமியின் குரல் செல்லமாக, அப்பா, நீங்கள் எப்போது வருவீர்கள்? நாளை என் பிறந்த நாள் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வரவில்லை என்றால் நான் உங்கள் மீது மிகவும் கோபப்படுவேன் என்று சொன்னது. நீங்கள் வருவதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அப்பா, நீங்கள் வீட்டிற்கு வந்ததும் தான் நான் கேக் வெட்டுவேன். அதற்கு முன் நிச்சயமாக கேக் வெட்ட மாட்டேன். பாய் அப்பா. நாளை நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்ற அந்த அப்பாவி பேச்சை கேட்டு என் மனம் உருகியது. நான் கொல்லப்போகும் அந்த வீரனுக்காக அவனது மகள் காத்து கொண்டிருந்தாள். அவளது நம்பிக்கையை என்னால் உடைக்க முடியவில்லை. என் மனதில் இரக்கம் பொங்கியது. நான் அவனது மார்பில் வைத்திருந்த துப்பாக்கியை அகற்றினேன். போ, உன் மகளுக்காக நான் உன்னை உயிரோடு விட்டேன் என்றேன். அவன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். நான் அவனிடம் போகும்படி சைகை செய்தேன். அவன் அமைதியாக எழுந்து அங்கிருந்து சென்று விட்டான். முகாமுக்கு திரும்பியதும் நான் நாட்டிற்கு துரோகம் செய்து விட்டேனோ என்ற வருத்தம் அடைந்தேன். ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் நான் ஒரு அப்பாவின் நம்பிக்கையை உடைக்கவில்லை என்ற நிம்மதி இருந்தது. சில சமயங்களில் மனிதநேயம் ஒவ்வொரு இதயத்திலும் இருந்தால் இந்த போர்கள், எல்லைகள், பிரிவினைகள் எதுவும் இருக்காது என்று நினைத்தேன். நான் அனைவரும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ்வோம் என்று நினைத்தேன். மேஜர் பல்வீருக்கு இது அனைத்தும் தெரிந்து விட்டது என்று எனக்கு தெரியும். இப்போது நான் அதற்கு விலை கொடுக்க வேண்டும். என் எண்ணங்களில் மூழ்கி இருந்தபோது திடீரென அந்த பெண் என் எதிரே மெதுவாக கைத்தட்டி அப்பாவியாக, கேளுங்கள், எனக்கு பசிக்கிறது என்றாள். அவளது குரலால் நான் எரிச்சல் அடைந்தேன். நான் கோபமாக அவளை முறைத்தேன். பார், நான் உன் கணவன் இல்லை, நீ என் மனைவி இல்லை. கேளுங்கள் என்று அழைக்க, என் பெயர் திவாகர் பிரதாப், என்னை திவாகர் என்று அலை என்றேன். அவள் சத்தமாக சிரித்து தன் கைகளால் தன் வாயை மூடிக்கொண்டு, நீங்கள் பெரியவர், நான் உங்களை எப்படி பெயரால் அழைப்பது? ஐயோ, அது என்னால் முடியாது என்றாள். அவளது அப்பாவித்தனத்தை பார்த்து என் முகத்தில் புன்னகை தோன்றியது. அவள் ஒரு 18-19 வயது பெண், மிகவும் சிறியவள். ஒருவேளை உலகத்தின் இந்த சிக்கல்கள் எதுவும் அவளுக்கு தெரியாது. நான் அவளுக்கு புரியும்படி, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நண்பர்கள் இல்லையா? என்னை உன் நண்பனாக நினைத்து திவாகர் என்று அலை என்றேன். அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்து, சரி, அப்படியானால் நான் உங்களை திவாகர் ஜி என்று அழைப்பேன் என்றாள். அவள் இன்னொரு கோரிக்கையையும் வைத்தாள். இப்பொழுது என் வயிற்றில் எலிகள் ஓடுகின்றன, அவற்றிற்கு அமைதியை கொடுங்கள் என்றாள். அவள் எவ்வளவு நேரமாக சாப்பிடவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். நான் கடிகாரத்தை பார்த்தேன். காலை 4 மணி ஆகப் போகிறது. இரவு முழுவதும் அலைந்து திரிந்திருந்தோம். நான் வெளியே சென்று ஒரு தேநீர் கடை திறந்திருந்தது. தேநீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கி வந்தேன். நாங்கள் இருவரும் தேநீரும் பிஸ்கட்டும் சாப்பிட்டோம். இதனால் பசி சற்று தணிந்தது. நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் சோஃபாவில் படுத்து தூங்கினேன். அந்த பெண் வீட்டின் சிறிய வேலைகளை செய்ய தொடங்கினார். காலை 11 மணிக்கு அவள் என் தோளை அசைத்து, திவாகர்ஜி, பாருங்கள், 11 ஆகிவிட்டது. நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்குவீர்கள்? எழுந்திருங்கள், எனக்கு பசிக்கிறது என்றாள். அவளது பசி பற்றிய பேச்சு என் தூக்கத்தை உடனடியாக கலைத்தது. நான் எரிச்சலுடன், உனக்கு எவ்வளவு பசிக்கிறது என்றேன். அவள் சிரித்தபடி, எனக்கு அதிகம் பசிக்கும். பாருங்கள், மதிய உணவுக்கு நேரமாகிவிட்டது. காலையில் நாம் தேநீரும் பிஸ்கட் மட்டும்தானே சாப்பிட்டோம் என்றாள். நான் எழுந்தபடி, சரி போவோம், சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றேன். சிறிது நேரம் கழித்து நான் வெளியே இருந்து உணவு வாங்கி வந்தேன். சாப்பிட்ட பிறகு நான் சிறிது நேரம் வெளியே சென்றேன். பிசிஓவில் இருந்து சமுந்தருக்கு போன் செய்தேன். என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, கிராமத்தில் சிக்னல் கிடைக்கவில்லை, அதனால்தான் என் போன் அணைக்கப்பட்டுள்ளது என்று அவன் மேஜர் பல்வீரிடம் சொல்லிவிட்டதாக சொன்னான். மேலும் சில நாட்கள் நிலைமை அமைதியாகும் வரை காத்திருந்து பின்னர் மேஜர் பல்வீரிடம் நிதானமாக பேசுமாறு எனக்கு அறிவுரை வழங்கினான். சௌந்தர்யன் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தான். நான் சற்று நிம்மதியடைந்தேன். நான் திரும்பி வந்தபோது வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த பெண் இவ்வளவு சிறிய வயதிலும் வீட்டு வேலைகள் செய்வதில் சுறுசுறுப்பாகவும் திறமையானவளாகவும் இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் மகிழ்ந்து, திவாகர்ஜி, நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்றாள். நான் சிரித்து கொண்டே, ஏன், மீண்டும் பசிக்கிறதா என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் சத்தமாக சிரித்தாள். சிரித்துக்கொண்டே, திவாகர்ஜி, நான் அவ்வளவு பசியால் வாடுபவள் இல்லை என்றாள். அவளது சிரிப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது.
பூவின் ஓசை காற்றில் ஒலிப்பது போல இருந்தது. நான் சில நொடிகள் அவளது அழகிய முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு நான் வேகமாக என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். நான் ஒரு 26 வயது முதிர்ந்த உறுதியான ஆள். அவள் ஒரு 18 வயது பெண். எனக்கும் அவளுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. அப்படியென்றால் ஏன் என் மனதில் இந்த உணர்வுகள் அலைமோதின? அவள் என் கையை பிடித்து சோபாவில் அமர வைத்து, "சரி சொல்லுங்கள், நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள்?" என்றாள். நான், "கோமதி, அதெல்லாம் விடு. நீ என்னுடன் இப்படி இருக்க முடியாது. நீ உன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். நான் உன்னை உன் மாமா மாமி வீட்டிற்கு அழைத்து சென்று விடுகிறேன். உனக்கு எதுவும் தவறாக நடக்காமல் இருக்க நான் அவர்களிடம் கண்டிப்பாக பேசிவிடுகிறேன். என்னை நம்பு கோமதி. அவர்கள் உனக்கு எதுவும் தவறாக செய்ய மாட்டார்கள். நீ என்னுடன் இருக்க முடியாது என்பதை யோசி" என்றேன். நான் சொன்னதைக் கேட்டு அவள் முகம் வாடிப்போனது. "ஏன் திவாகர்ஜி, நான் உங்களுடன் ஏன் இருக்க முடியாது? நீங்கள் எவ்வளவு நல்லவர். என்னிடம் எவ்வளவு அன்பாக பேசுகிறீர்கள். நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றீர்கள். நான் உங்களுடனேயே இருப்பேன்" என்றாள். அவளது பேச்சைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. "நான் உன்னிடம் கோபமாக பேசினால் என்ன செய்வாய்?" என்றேன். அவள், "ஆமாம், நான் அப்போதும் உங்களுடன் இருப்பேன். நீங்கள் கோபமாக பேசும்போது கூட நீங்கள் எனக்கு பிடித்திருக்கின்றீர்கள்" என்று அன்புடன் என்னை பார்த்து சொன்னாள். அவள் சொன்னதைக் கேட்டு என் தலையை பிடித்துக் கொண்டேன். என்ன ஒரு விசித்திரமான முட்டாள்! அந்த பெண் என்னை பின்தொடர்வதை நிறுத்தவே இல்லை. நான் கோமதியிடமிருந்து விடுபட்டு மீண்டும் என் வேலைக்கு திரும்ப விரும்பினேன். மேஜர் பல்வீரை சந்தித்து எல்லா விஷயங்களையும் தீர்க்க விரும்பினேன். ஆனால் வரவிருக்கும் இரவு என் வாழ்க்கையில் ஒரு புதிய புயலை கொண்டு வரப்போகிறது என்பது எனக்கு தெரியாது. இரவில் நான் தூங்குவதற்காக என் அறைக்கு சென்றபோது கோமதியிடம், "நீ இன்னொரு அறைக்கு சென்று தூங்கு" என்றேன். ஆனால் அவள் அடம்பிடித்தாள். "எனக்கு தனியாக அறையில் பயமாக இருக்கிறது. நான் உங்கள் அறையில் உங்களுடன் தூங்குவேன்" என்றாள். நான், "அட பைத்தியக்கார பெண்ணே, நீ என்னுடன் எப்படி தூங்க முடியும்?" என்றேன். அவள், "ஏன் தூங்க முடியாது?" என்றாள். நான் அவளுக்கு அன்பாக புரிய வைத்தேன். "பார் கோமதி, நீ ஒரு பெண், நான் ஒரு ஆண். ஒரு ஆணும் பெண்ணும் எந்த உறவும் இல்லாமல் ஒரே அறையில் இருக்கக்கூடாது. ஒரே வீட்டில் கூட இருக்கக்கூடாது. ஆனால் உன் பிடிவாதத்தால் நான் உன்னை என்னுடன் வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு நீ என் அறையில் இருக்கக்கூடாது. போய் உன் அறையில் நிம்மதியாக தூங்கு" என்றேன். அவள் தன் பெரிய கண்களில் கண்ணீர் நிரப்பி, "ஆனால் திவாகர்ஜி, எனக்கு தனியாக அறையில் பயமாக இருக்கிறது. யாரோ இருப்பது போல, யாரோ என்னை கூர்ந்து பார்ப்பது போல தோன்றுகிறது" என்றாள். நானும், "சரி, உன் அப்பா அம்மா இல்லையே, அப்படியானால் இதற்கு முன் நீ யாருடன் தூங்கினாய்?" என்றேன். அவள் அப்பாவியாக, "என் அத்தையின் சிறிய மகளை என்னுடன் அழைத்து வந்து படுத்துக் கொள்வேன். அத்தை என் மீது அன்பு காட்டவில்லை. ஆனால் என் அத்தையின் மகள் என்னை மிகவும் நேசிக்கின்றாள். நாங்கள் இருவரும் அக்கா தங்கையாக தூங்குவோம். இப்போது நான் உங்களுடனேயே தூங்குவோம்" என்றாள். அவளது பிடிவாதத்தால் நான் என் தலையை பிடித்துக் கொண்டேன். என் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு ஆணும் இருந்தான். இரவின் தனிமை, ஒரு அழகான இளம்பெண். நான் எந்த பெண்ணின் வாழ்க்கையையும் கெடுக்க விரும்பவில்லை. மேலும் கோமதிக்கு இப்பொழுது மிகவும் சிறிய வயது. அவளும், "சரி, நான் கீழே தரையில் படுத்துக் கொள்கிறேன். நீங்கள் கட்டிலில் படுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன்" என்றாள். வேறு வழியில்லாமல் நான் அவளை என் அறைக்குள் அழைத்து வந்தேன். அவள் வேகமாக ஒரு விரிப்பை விரித்து தரையில் படுத்துக் கொண்டாள். நான் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். சிறிது நேரத்தில் நாங்கள் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்திற்குள் சென்றோம். ஏனெனில் முந்தைய இரவிலிருந்து நாங்கள் இருவரும் முழுமையாக தூங்கவில்லை. இரவின் எந்த பகுதி என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு அருகில் ஒரு மென்மையான இருப்பு இருப்பதை உணர்ந்தேன். என் கைகளால் தடவி பார்த்தபோது என் இதயம் படபடத்தது. என் பக்கத்தில் கோமதி இருந்தாள். எனக்கு மிகவும் நெருக்கமாக. அவள் சுவாசிப்பதை என்னால் உணர முடிந்தது. அவளது உடலிலிருந்து வரும் லேசான வாசத்தை என் மூக்கில் உணர முடிந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. எந்த ஒரு இளைஞனுக்கும் இந்த தருணங்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவை. ஆனால் நான் இந்த தருணங்களில் மூழ்க விரும்பவில்லை. நான் உடனடியாக பக்கத்தில் இருந்த மேஜையின் விளக்கை போட்டேன். கோமதி கவலை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் கோபமாக அவளை அசைத்தேன். அவள் எழுந்து பயந்த கண்களால் என்னை பார்த்தாள். நான், "பைத்தியக்கார பெண்ணே, இது என்ன பழக்கம்? நீ எப்படி என் படுக்கைக்கு வந்தாய்?" என்றேன். அவள், "திவாகர்ஜி, எனக்கு கீழே பயமாக இருந்தது. கட்டிலுக்கு கீழே யாரோ அமர்ந்திருப்பதைப் போல தோன்றியது. அதனால் பயத்தில் நான் உங்கள் அருகில் வந்து படுத்துக்கொண்டேன்" என்றாள். அப்போது மின்சாரம் போனதும் என் வாழ்க்கையில் புயல் வீசியது. மின்சாரம் போனவுடன் என் கட்டிலுக்கு கீழே கட் என்ற சத்தம் கேட்டது. கோமதி அலறி என் மார்போடு ஒட்டிக்கொண்டாள். அவள், "பாருங்கள் திவாகர்ஜி, நிச்சயமாக கட்டிலுக்கு கீழே யாரோ இருக்கின்றார்கள்" என்றாள்.
அவளது மென்மையான உடல் என் உடலை தொட்டதும் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்வது போல இருந்தது. என் மார்போடு ஒட்டியபடி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் இதயத்தில் உணர்வுகள் பொங்கி எழுந்தன. இந்த மென்மையான பெண்ணை என் கைகளில் அணைத்து அவளது பயத்தை போக்க வேண்டும் என்று மனம் விரும்பியது. ஆனால் நான் விரைவாக ஆழ்ந்த சுவாசம் எடுத்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அவளது தோள்களை பிடித்து என்னிடமிருந்து விலக்கினேன். ஆனால் அவள் என்னை விட்டு விலக தயாராக இல்லை. நான் எப்படியாவது இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும். கோமதியும் என்னிடமிருந்து விலக மறுத்தபோது அடுத்த நொடியே நான் அவளது கன்னத்தில் ஒரு பலமான அறை வைத்தேன். அதே நேரத்தில் மின்சாரமும் வந்தது. அவள் ஆச்சரியத்துடன் கண்களை அகலமாக திறந்து என்னை பார்த்தாள். நான் எச்சரிக்கை, என் அருகில் வர முயற்சி செய்தால் நீ என்ன நினைக்கின்றாய்? உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன். என் பின்னால் வருவதை நிறுத்து. ஏன் என் தொண்டையில் சிக்கிக் கொண்டிருக்கும் எலும்பை போல இருக்கின்றாய்? இப்பொழுது என் அருகில் வந்து ஏன் உன்னை அழித்துக் கொள்ள விரும்புகிறாய் என்றேன். அவள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் என்னை பார்த்தாள். அடுத்த நொடி அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்தன. நான் அவளை அங்கேயே கட்டிலில் விட்டுவிட்டு கோபத்துடன் அறைக்கதவை திறந்து வெளியே வந்து ஹாலில் சோபாவில் அமர்ந்து விட்டேன். எவ்வளவு நேரமாக நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். கோமதியின் நெருக்கம் என் இதய துடிப்பை வேகப்படுத்தியிருந்தது. என்னை கட்டுப்படுத்தி கொண்டே நான் சோபாவில் படுத்து தூங்கிவிட்டேன். காலையில் என் கண்கள் தானாகவே விழித்துக் கொண்டன. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காலை 9 மணி ஆகிவிட்டது. சமையல் அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. அறையிலிருந்து கோமதியின் சத்தமும் இல்லை. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாளா என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மெதுவாக அறைக்குள் சென்றேன். கோமதி கட்டிலில் போர்வையில் சுருண்டு படுத்திருந்தாள். நான் அவளது முகத்திலிருந்து போர்வையை விலக்கினேன். அவளது மென்மையான பால் போன்ற முகம் காய்ச்சலால் சிவந்திருந்தது. அவளது சிவந்த நிறத்தை பார்த்ததும் என் இதயம் படபடத்தது. அவளது நெற்றியை தொட்டு பார்த்தேன். அவள் காய்ச்சலில் கொதித்து கொண்டிருந்தாள். என் ஸ்பரிசத்தை உணர்ந்து அவள் வேகமாக கண்களை திறந்தாள். நான், கோமதி, உனக்கு காய்ச்சல் என்றேன். அவள் எழுந்து அமர்ந்து தன் தலையை முழங்கால்களில் வைத்து விம்மி விம்மி அழுதாள். நீங்கள் மிகவும் மோசமானவர் திவாகர்ஜி. நீங்கள் மிகவும் மோசமானவர். நீங்கள் இரவில் என்னை அடித்தீர்கள். என்னை அறையில் தனியாக விட்டுவிட்டு சென்றீர்கள். எனக்கு பயமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, கட்டிலுக்கு கீழே சத்தம் கேட்டது. நிச்சயமாக கட்டிலுக்கு கீழே யாரோ இருந்தார்கள். நான் உங்களிடம் வர விரும்பினேன். ஆனால் நீங்கள் மீண்டும் திட்டுவீர்கள் என்பதால் நான் வரவில்லை. நீங்கள் மிகவும் மோசமானவர் திவாகர்ஜி என்றாள். அவளது பேச்சை கேட்டு என் தலையில் அடித்து கொண்டேன். இந்த பெண் உண்மையிலேயே மிகவும் கோழைத்தனமானவள். இரவு இருளுக்கு பயப்படுகிறாள் போல. நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இரவில் அவளை நான் அறைந்திருக்கவில்லை என்றால் பல தவறுகள் நடந்திருக்கலாம். நான் அவளை ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். மருந்துகளை கொடுத்து அவளை அவளது அறையில் படுக்க வைத்தேன். நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். நான் கோமதியை இனிமேல் என்னுடன் வைத்திருக்க முடியாது. கோமதி அப்பாவி இளம் வயது பெண், உணர்ச்சி பூர்வமானவள். சில உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்தினால் கோமதியின் வாழ்க்கை அழிந்துவிடும். நான் அந்த பாவத்தை செய்ய விரும்பவில்லை. நான் கோமதியிடம், கோமதி, இரவில் நடந்ததற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு கோபம் வந்துவிட்டது. நான் உன்னை அறைந்து விட்டேன். கேள், நீ உன் கிராமத்தின் முகவரியை எனக்கு கொடு. நான் உன் மாமா மாமியிடம் பேசுகிறேன். நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். கோமதி அவர்கள் உனக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டார்கள். நீ என்னை உன் நண்பனாக நினைக்கின்றாயா இல்லையா என்றேன். அவள் என் பேச்சை கேட்டு தலையசைத்தாள். நான், அப்படியானால் நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் உன்னையையும் உனது நட்பையும் முடித்துக் கொள்வேன். உன்னை விட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்றேன். நான் சொன்னதை கேட்டு அவள் பயந்து போனாள். பிறகு நான் கேட்டபடி அவள் தன் கிராமத்தின் முகவரியை கொடுத்தாள். அன்றே நான் அவளை அவளது மாமா மாமி வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். கோமதியை பார்த்ததும் அவளது மாமி ஒரு காட்டுப்பூனையைப் போல அவள் மீது பாய்ந்தாள். ஆனால் நான் இடையில் வந்தேன். நான், இந்த பெண்ணுக்கு நீங்கள் ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது அநியாயம் செய்தாலோ, எந்த அநியாயம் செய்தாலும் நான் உங்களை காவல்துறையிடம் ஒப்படைப்பேன். நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது என்றேன். அந்த பெண்ணிடம் என் அடையாளத்தை கொடுத்ததும் அவள் நடுங்கி போனாள். நான், இனிமேல் கோமதிக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. கோமதிக்கு ஏதாவது நடந்தால் காவல்துறையின் பிடியில் முதலில் உங்கள் கழுத்து தான் வரும். அதனால் கோமதியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றேன். நான் சொன்னதை கேட்டு அந்த பெண் பயந்து போனாள். நீங்கள் இப்படி பேச வேண்டாம். கோமதி என் சொந்த மகளை போன்றவள். நான் அவளிடம் எந்த பாகுபாடும் காட்டியதில்லை. இல்லையா கோமதி என்று அவளை தன் அருகில் இழுத்தாள். கோமதி இன்னும் பயத்தில் தான் இருந்தாள். நான் அவளது மாமாவுக்கும் புரிய வைத்தேன். அவளது மாமா கொஞ்சம் நல்ல மனிதர். அவர் நன்றியுணர்வுடன் என்னை பார்த்தார்.
கோமதியை அவளது மாமா மாமியிடம் விட்டுவிட்டு என் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் நான் அங்கிருந்து கிளம்பும்போது கோமதி ஓடி வந்து, திவாகர்ஜி, நான் உங்களை மிகவும் மிஸ் செய்வேன் என்றாள். என் மனதும் கனத்தது. கோமதியுடன் ஒரு அடையாளம் தெரியாத உறவு ஏற்பட்டிருந்தது. அவளை விட்டு போக மனம் வரவில்லை. ஆனால் அவளை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். நான், கோமதி, நீ நிம்மதியாக இரு. நீ இந்த வீட்டில் இருக்கலாம். உன் மாமா மாமி இப்போது உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றேன். நான் அங்கேயே அதிகம் நிற்க விரும்பவில்லை. இல்லையென்றால் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து என் மனதின் நிலைமையை வெளிப்படுத்தி இருக்கும். கோமதியை அங்கேயே அழுது கொண்டிருக்க விட்டுவிட்டு நான் மீண்டும் ரயிலை பிடித்தேன். மேஜர் பல்வீரை சந்தித்து எல்லா விஷயங்களையும் தீர்க்க விரும்பினேன். என்னை பார்த்ததும் மேஜர் பல்வீரின் கோபம் உச்சத்தை அடைந்தது. அவர் இந்த விஷயத்தை மேலதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் இருந்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். நான் என் தவறை ஒப்புக்கொண்டேன். மேஜர் பல்வீர், திவாகர் பிரதாப், நாம் நம் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். நம் இதயத்தில் நம் நாட்டின் நன்மைக்கான உணர்வு மட்டுமே இருக்க வேண்டும். நீ இப்படி எதிரிகளுக்காக உன் இதயத்தில் உணர்வுகளை வளர்த்து கொண்டால் உன் கடமை முடிந்துவிட்டது. எதிரி நம் முன் இருக்கும்போது நாம் இதயத்தை கல்லாக்கி கொள்ள வேண்டும். நீ அவனிடம் இரக்கம் காட்டினால் அடுத்த நொடி நீ அவனது குண்டுக்கு இரையாவாய். புரிந்துகொள் என்றார். என் முதல் மற்றும் கடைசி தவறு என கருதி மேஜர் பல்வீர் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தார். இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்றார். நான் என் வேலையில் முழு மனதுடன் மும்முரமாக ஈடுபட்டேன். சில சமயங்களில் கோமதியின் நினைப்பு என் மனதில் வந்தபோது என் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அந்த பெண்ணுடன் எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத உறவு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த உறவுக்கு நான் எந்த பெயரையும் கொடுக்க விரும்பவில்லை. ஏனெனில் அவளுக்கும் எனக்கு வயது வித்தியாசம் அதிகம். ஆனால் நான் விரும்பியும் கோமதியை என் மனதிலிருந்து நீக்க முடியவில்லை. நான் அவளை மறக்க எல்லா முயற்சிகளையும் செய்தேன். ஆனால் அவளது ஸ்பரிசத்தை என் உடலில் உணரும் பொழுதெல்லாம் என் இதய துடிப்பு வேகமாகியது. நான் கோமதியை என் இதயத்தின் ஒரு மூலையில் மறைத்து வைத்தேன். இப்படியாக சரியாக 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. என் அம்மா என் தங்கையின் திருமணத்திலிருந்து ஓய்வு பெற்றார். கடந்த சில ஆண்டுகளாகவே என் அம்மா என் திருமணத்திற்கு வற்புறுத்தி வந்தார். இப்போது எனக்கு 32 வயதாகிறது. நான் திருமணம் செய்து ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் எந்த பெண்ணும் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த முறை நான் விடுமுறையில் வீட்டிற்கு சென்றபோது, அம்மா, நீ திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உன்னுடன் பேசவே மாட்டேன். உன் மீது கோபமாக இருப்பேன் என்று உறுதியாக சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன். இந்த முறை நான் 1 மாதம் விடுமுறையில் வந்திருந்தேன். இந்த 1 மாதத்திற்குள் அம்மா எனக்கு ஒரு பெண்ணை தேடி என் திருமணத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார். அம்மா என் விருப்பத்தை பற்றி கேட்டபோது நான் கண்களை மூடினேன். கோமதியின் முகம் என் கண் முன் வந்தது. என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. இப்போது அவளும் ஒரு குடும்பத்தை அமைத்திருப்பாள். நான் கோமதியின் நினைவுகளில் ஆழ்ந்திருந்தேன். கிறக்கத்தில் கோமதியின் ஒவ்வொரு முகபாவத்தையும் விவரித்தேன். வெண்மையான நிறம், கருமையான நீல முடி, கூர்மையான மூக்கு, ரோஜா போன்ற இதழ், மென்மையான உதடுகள், மேல் உதட்டின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய கருப்பு மச்சம். என் முன் என் அம்மா அமர்ந்திருக்கின்றார். என் நண்பன் இல்லை என்பதை நான் மறந்துவிட்டேன். இவ்வளவு மயக்கத்துடன் என் விருப்பத்தை பற்றி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என் பேச்சை கேட்டு என் அம்மா என் முதுகில் குத்தினார். வெட்கம் இல்லாமல் உனக்கு பிடித்த பெண்ணை பற்றி இப்படி சொல்கிறாய் என்றார். நான் உடனடியாக சுய நினைவிற்கு திரும்பினேன். கோமதியின் நினைவுகளில் எப்போது இவ்வளவு தொலைந்து போனேன் என்று தெரியவில்லை. நான் வெட்கத்தால் என் தலையை சொரிந்தேன். அம்மா, நீ சொல்லுவது போல ஒரு பெண்ணை ஆர்டர் தான் செய்துதான் உருவாக்க வேண்டும் போல. இருந்தாலும் உன் விருப்பப்படி ஒரு பெண்ணை தேட நான் முழு முயற்சிக்கிறேன் என்றார். என் அம்மாவும் என் தங்கையும் எனக்காக ஒரு பெண்ணை தேடுவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். ஆனால் என் இதயத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. கோமதியை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று என் இதயம் துடித்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு இப்பொழுது ஒரு குடும்பம் இருக்கும் என்று நினைத்து நான் என் ஆசையை அடக்கிக் கொண்டேன். என் அம்மா எனக்கு இதுவரை எத்தனை பெண்களை காட்டியிருந்தாலும் நான் ஒவ்வொரு முறையும் படத்தை பார்த்த உடனேயே நிராகரித்து விடுவேன். இப்போது அம்மா மிகவும் கவலைப்பட்டார். அம்மாவின் கவலையை கண்டு நான் வருந்தினேன். வேறு வழியில்லாமல் நான் ஒரு பெண்ணிற்கு சம்மதம் தெரிவித்தேன். அம்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் உடனடியாக அந்த பெண்ணின் வீட்டிற்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல விரும்பினார். என் அம்மாவும் தங்கையும் மகிழ்ச்சியாக தயாராகி கொண்டிருந்தனர். நான் எழுந்து அமைதியாக என் அறைக்கு சென்றேன். நான் அறைக்குள் செல்வதை அம்மா பார்த்தார். என் இதயத்தில் வலி இருந்தது. கோமதி எப்போது என் வாழ்க்கை ஆனாள் என்று எனக்கு தெரியவில்லை. காதலில் தொலைந்து போவதன் வலியை இன்று நான் உணர்ந்தேன்.
ஆம், கடந்த 5 ஆண்டுகளாக நான் தினமும் கோமதியை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவளுக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகம் என்று நினைத்து அவளது கிராமத்திற்கு செல்லவில்லை. ஆனால் இன்று அந்த உணர்வு மிகவும் அதிகமாக இருந்தது. இன்று கோமதி என்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் செல்வதைப் போல தோன்றியது. திருமணம் முடிந்த பிறகு நான் என் மனைவியை ஏமாற்றி என் கற்பனையில் கோமதியை கொண்டு வர முடியாது. இன்று நான் வெளிப்படையாக கோமதியை நினைத்து பார்க்க விரும்பினேன். நான் கோமதியின் நினைவுகளில் முழுவதுமாக இருந்தேன். அவளது அப்பாவித்தனமான பேச்சுக்கள், அவளது சிரிப்பின் சத்தம், அவள் என்னை மயக்கும் ஸ்பரிசம், என் இதயத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை என் அம்மா தான் விரல்களால் துடைத்தார். நான் திடீரென என் கண்களை திறந்தேன். அம்மா, எப்பொழுது வந்தாய் என்றேன். என் மகன் துக்கத்தை தன் கண்ணீரால் மனதிற்குள் மறைத்துக் கொண்டிருக்கும் போது, நான் உன் அம்மா. நான் முன்பே உணர்ந்தேன். ஆனால் இன்று உன் கண்ணீர் நீ யாரையோ இதயபூர்வமாக காதலிக்கிறாய் என்பதை தெளிவாக காட்டுகிறது. என்னிடம் சொல், அவள் யார்? நான் உன் திருமண பேச்சுக்களை அவள் வீட்டிற்கு எடுத்து செல்வேன் என்றார். நான் முதலில் அம்மாவுக்கு அது பழைய கதை என்று புரிய வைக்க முயற்சித்தேன். அவளுக்கு இப்பொழுது திருமணமாகி இருக்கும் என்றும் சொன்னேன். ஆனால் அம்மா வற்புறுத்தியதால் நான் அம்மாவை கோமதியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். நான் பதட்டத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தேன். கோமதியின் மாமா மாமி என்னை மிகவும் வரவேற்றனர். அம்மா தன் வருகையின் நோக்கத்தை சொன்னபோது அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். என் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்து என்ன கேட்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இந்த திருமணத்திற்கு முழு மனதுடன் சம்மதம் என்று சொன்னபோது என் இதயத்தில் நிம்மதி பரவியது. ஆனால் கோமதி திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டாள், ஏனெனில் அவள் திருமணம் செய்ய மறுத்துவிட்டாள் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு இது பெரிய விஷயமில்லை. கோமதியை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பது எனக்கு மிகவும் எளிதான காரியம். கோமதி எனக்காகத்தான் திருமணத்திற்கு மறுத்திருப்பாள் என்று என் இதயத்தில் நம்பிக்கை இருந்தது. நான் கோமதியின் அறைக்கு சென்றேன். அவள் திறந்த ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முதுகு என்னை நோக்கி இருந்தது. பின்பு மெலிந்திருந்த கோமதி இப்பொழுது சற்று பருமனாக இருந்தாள். அவளது பருமனான உடல் அவளை இன்னும் அழகாக காட்டியது. நான் அமைதியாக அவள் பின்னால் சென்று நின்றேன். என் உதடுகளை அவள் காதுக்கு அருகில் கொண்டு சென்று, திவாகர்ஜியை நினைத்து கொண்டிருக்கின்றாயா என்று மெதுவாக கேட்டேன். நான் சொன்னதை கேட்டு கோமதி மூச்சு திணறினாள். அவள் உடனடியாக திரும்பி என்னை பார்த்தாள். அவளது அழகில் ஒரு சோகம் கலந்திருந்தது. அந்த சோகத்திலும் கோமதி பௌர்ணமி நிலவை போல இருந்தாள். அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். இந்த 5 ஆண்டுகளில் கோமதி ஒரு ரோஜா பூ போல மலர்ந்திருந்தாள். அவள் முன்பை விடவும் மிகவும் அழகாக இருந்தாள். நான் முன்பை விடவும் மிகவும் மாறியிருந்தேன். ஆனால் அவள் என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். நான் அவள் முன் நிற்பதை அவள் நம்பவில்லை. அவள் தன் கைகளை என் கன்னத்தில் வைத்தாள். ஒருவேளை நான் உண்மையாக இருக்கின்றேனா என உணர்ந்தாள். நான் அவள் முன் உண்மையாக நிற்பதை உணர்ந்ததும் அவள் என் அகன்ற மார்போடு ஒட்டிக்கொண்டாள். திவாகர்ஜி, நீங்கள் உண்மையாகவே என் முன் நிற்கின்றீர்கள். என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நீங்கள் மிகவும் மோசமானவர். என்னை விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள். நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லை. இந்த 5 ஆண்டுகளையும் நான் உங்களை நினைத்து அழுது கொண்டே கழித்தேன். நீங்கள் வருவீர்கள் என்று நான் நம்பினேன். உங்கள் கோமதிக்காக நீங்கள் வருவீர்கள் என்று நம்பினேன். ஏன் வரவில்லை திவாகர்ஜி, ஏன் வரவில்லை என்று கூறிக்கொண்டே கோமதி என் மார்பில் குத்தினாள். நான் அவளை என் கைகளில் அணைத்துக் கொண்டேன். கோமதி, இப்போது வந்துவிட்டேன். எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்றேன். நான் சொன்னதை கேட்டு கோமதி ஒரு ரோஜா பூ போல மலர்ந்தாள். என் அம்மா உன்னை திருமணம் செய்ய பேச வந்திருக்கின்றாய் என்று நான் அவளிடம் சொன்னபோது அவளது கண்கள் மின்னின. நான் கோமதியை என் மணப்பெண்ணாக அழைத்து வந்தேன். இன்று கோமதி என் அறையில் என் மனைவியாக அமர்ந்திருந்தாள். நான் அறைக்குள் நுழைந்ததும் அவள் வெட்கப்பட்டு சுருண்டு கொண்டாள். நான் அவளுடன் அவளுக்கு அருகில் அமர்ந்தேன். அவளது மென்மையான கைகளை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அவற்றில் என் உதடுகளை வைத்து அவளுக்கு என் அன்பின் முதல் அடையாளத்தை கொடுத்தேன். நான் அவளது முகத்திரையை நீக்கினேன். அவளது முகத்தை பார்த்து அவளுக்கு மோதிரம் அணிவித்தேன். நான் அவளது முகத்தை சற்று உயர்த்தி, கோமதி, அந்த நாள் நீ எந்த உரிமையும் இல்லாமல் என் அறையில் என் கட்டிலில் வந்து படுத்தாய். அந்த இரவும் என் இதயத்தில் உணர்வுகள் பொங்கின. நான் மிகவும் கடினமாக என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். உன் கன்னத்தில் அறைந்து என் கோபத்தை வெளிப்படுத்தினேன். அந்த இரவில் நான் உன்னை அறைந்திருக்கவில்லை என்றால், உன்னை என் கைகளில் அணைத்திருந்தால் பல தவறுகள் நடந்திருக்கும். அந்த அறைக்காக என்னை மன்னித்து விடு கோமதி. ஆனால் இன்று என் இதயத்தில், என் அறையில், என் வாழ்க்கையில் உன்னை வரவேற்கின்றேன் கோமதி. நீ முழு உரிமை மற்றும் மரியாதையுடன் என் கைகளில் ஒட்டிக்கொண்டு என் கட்டிலில் தூங்கலாம் என்று சொல்லி என் கைகளை விரித்தேன்.
கோமதி என் கைகளில் வந்து ஒட்டிக்கொண்டாள். என் இதயத்தில் துடித்த தவித்த உணர்வுகளுக்கு அனுமதி கிடைத்தது. எவ்வளவு நேரமாக நான் கோமதியின் இருப்பை கண்களை மூடிக்கொண்டு உணர்ந்தேன். மெதுவாக நான் அவளது இருப்பில் மூழ்கி போனேன். என் அன்பை பெற்ற கோமதி இன்னும் அழகாக மலர்ந்தாள். திருமணம் முடிந்து 8 நாட்களுக்கு பிறகு நான் என் வேலைக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அன்று கோமதி மிகவும் அழுதாள். நான் அவளை என் நெஞ்சோடு அணைத்து, கோமதி, நான் விரைவில் திரும்பி வருவேன் என்று ஆறுதல் சொன்னேன். முன்பு நான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வருவேன். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் விடுமுறை எடுத்து வீட்டிற்கு வர ஆரம்பித்தேன். ஏனெனில் என் கோமதி என் வாழ்க்கை துணை கண்ணிமைக்காமல் எனக்காக காத்திருப்பாள் என்று எனக்கு தெரியும்.